அவரோட பேசின மறக்க முடியாத கான்வர்சேஷன் ஏதாவது ஏதாவது? அவரு கதையில நல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் சொல்லுவார். இப்போ திருநெல்வேலி படமெல்லாம் இருக்குன்னா, அதில் ஒரு பிரபு சார் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை தூக்கி செகண்ட் ஹாஃபில் போடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தானே ஃப்ளாஷ்பேக் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஐடியா ஒரு கதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த மியூசிக் என்ன எப்படிண்ணே இதெல்லாம் நீங்கள் ரீரெக்கார்டிங்லாம் எப்படிண்ணே பண்ணுறீங்க? எவ்வளோ பெரிய நான் பண்ணுறேன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஒவ்வொரு டைரக்டரும் எடுத்து கொடுக்குற ஷார்ட்ஸ் அவங்க என்ன இதில் எடுத்து கொடுத்தாங்களோ அந்த இடம் எனக்கு இருக்குது, நான் விளையாடுறேன், நான் பண்ண முடியுது. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், இங்கே மேலே அடிக்கணும், இங்கே வந்து நாதஸ்வரம் ஓதணும், இங்கே சென்னாய் ஓதணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், விழுந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டு எனக்கு மியூசிக் வந்து அந்தந்த இடத்துல சீனுக்கு தகுந்த மாதிரி விழும். அப்போ எடுத்துகிட்டு வந்த டேரக்டர்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க, நல்ல நல்ல ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன், எனக்கு பேர் கிடைச்சிது. ஆனால் நான் வாசித்த மியூசிக் எல்லாமே டேரக்டர்களும் காரணம். கிரேட். அது உண்மை தானே? நீங்கள் ஒரே டைட்டாக வசனமாக பேசினா இளையராஜா எப்படி மியூசிக் வாசிப்பார்? முடியாது. எப்படி ஒரு ரீரெக்கார்டிங் பேர் கிடைக்கும்? கஷ்டம். ஒரு க்ளோஸ்அப்பு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், டங் பார்த்தான், அந்த அம்மா பார்த்துச்சு, இவர் பார்த்தார், அந்த பில்டப்ஸ் கொடுத்தா தானே மியூசிக் வாசிக்க முடியும். உண்மை. கடன்னு போயிட்டா முடியாது. அதனால் டைரக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய கதை, அந்த இடம், அந்த ஒரு எனக்கு இசை வந்து கேட்கும்.